ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஏகான் சேனல். இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கலாம். பட்டை கிராம்பு பொரிச்ச பிறகு நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போற அளவுக்கு. அப்புறம் கழுவிய சிக்கன் பீஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கலரிட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. இப்ப மூடி எடுத்துக்கலாம். சிக்கன்ல இருக்கிற தண்ணி தான் நல்லா வெளியே வந்துச்சு. இப்ப நல்லா கிளறிக்கலாம். இப்ப தேவையான அளவு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது சிக்கன் கிரேவி. கடைசியா மெழுகும் சோம்பும் ரெண்டும் சேர்த்து அரைச்ச பொடியை போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.